ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் என்னுடைய ஸ்டைலில் சூப்பராக ஒரு தக்காளி கிரேவி பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து சாதனத்தெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அதை அரைச்செடுத்தேன். இப்போ அதை அரைச்செடுத்ததை தண்ணியை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு முட்டையை வீட்டி அப்படியே நான் முட்டையை கலக்காமல் அப்படியே வீட்டி முட்டையை பொரிச்செடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சூப்பராக தக்காளி கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் பொரிஞ்சதை கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டதை தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணேன். கறிவேப்பிலை நல்லா பொரியட்டு. கறிவேப்பிலை பொரிஞ்சதை நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கீழே வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை நான் என்ன பண்ணேன்னா அதில் போட்டு நல்லா வதக்கி, பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகியது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அது ஓரளவு பொன்னிறமாக வதங்கினது நமக்கு தெரியும். உடனே நம்ம என்ன பண்ணலைன்னா நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணி, தக்காளி பேஸ்ட்டை கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் அந்த பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிறத வரை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு வாட்டர், நமக்கு கிரேவிக்கு எவ்வளவு வாட்டர் ஆட் ஆகணுமோ அந்த தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணோம். அந்த வாட்டரை நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவி அந்த வாட்டரை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ அந்த கிரேவி கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிக்கட்டு. நம்ம இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். கொதித்ததை நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் பாட்டி கொஞ்சம் நான் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணி, நான் இன்னும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு. குழம்பு இப்போ கொதித்து வந்தது நமக்கு தெரியும். கொதித்து வந்ததை நம்ம இப்போ பொரித்து எடுத்த முட்டையை அதில் நம்ம போட்டுடலாம். போட்டு அந்த முட்டையில் ஓரளவு அரைப்பு மிக்ஸ் பண்ணியது வரை நம்ம கொதிக்க விட்டுச்சு. நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்குனா என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான தக்காளி கிரேவி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்க தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.